எங்கள் சீர்ப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ சிரிக்கிறான்னு பார்க்குறீங்களா? ஒரு மகிழ்ச்சியான விளாக் இது. கோயம்புத்தூரில் எதிர்பார்ப்பே இல்லாமல் பழகக்கூடிய நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. அதில் சில நல்ல உள்ளங்கள் நமக்கும் கிடச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆசிரியர் ரவின்னு, அதே மாதிரி இன்னொரு பெரிய குடும்பமே நமக்கு இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு 1 இயர் பேக், கரெக்டாக போன வருஷம் மே மாதம் நான் அவங்கள போய் பார்க்க போயிருந்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு மீட். அந்த மீட்டில் அவங்க கொடுத்த பாசம் வந்து திவ்யனூட்ஸ் கலாட்டா வரைக்கும் போச்சுன்னா பாருங்கள். அந்த அளவுக்கு அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யனூட்ஸ்லாம் எடுத்து போடுற அளவுக்கு அலாதி அன்பை கொடுத்தாங்க. இப்போவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் கூட குறைவில்லை. நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து போயிருக்கேன். போன வருஷம் நான் போகும்போது ஜானுவாக இருக்கட்டும், அப்புறம் ரஞ்சித்தோட சிஸ்டர் இருக்காங்க, 2 பேருமே குழந்தைய வயிற்றில் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்க்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ போகும்போது 2 பேருமே குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ நாள் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்க போயிருக்கோம். இவங்க எல்லாருக்கும் மேலே ஒரு அம்மா இருக்காங்க, ரஞ்சித்தோட அம்மா. அவங்க வந்து எங்கள் வயிற்றில் தான் சுமக்கலை, அப்படியாப்பட்ட ஒரு தாய். அதாவது ஒரு நாளில் ஒரு 1 hour 2 hour ரொம்ப கேரிங்காக இருப்பாங்கன்னா பரவாயில்ல. அந்த டே ஃபுல்லாகவே அவங்க வீட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே எனக்கே ஒரு மாதிரி தோணும், ஐயோ நம்ம வந்தோம்னா அவங்க பெத்த பிள்ளைங்களையே நான் ப்ராப்பராக கவனிக்க மாட்டேங்கிறாங்களே, இதனாலே அவங்களுக்கு நம்ம மேலே ஏதாவது வெறுப்பு வந்துருமோ அப்படிலாம் நான் பயந்துருக்கேன். அந்த அளவுக்கு அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். நீங்கள் நான் சொன்னேன்னா ஓவரால் சீன் போட்ட மாதிரி இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நான் போகிறேன், சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒளிஞ்சு மறைஞ்சி போகிறேன். போயிட்டு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணேன், அவங்க எவ்வளோ எக்ஸைட் ஆனாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க. அந்த வீடியோ சரி. இந்த மணி என்ன பண்ணுறாங்க? பெரிய மணி யாருக்கிட்ட சொல்லாதீங்க, கத்தாதீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கீங்க, கத்துறீங்க. சரிம்மா, தம்பிக்கு முடியல. சிரிப்பு பாரு. ஏன் இப்படி கோவம்? எது கோவத்துல பட்டிருக்கீங்களா மேடம்? சரி சரி சரி. இந்த மணி என்ன பண்றாங்க? பெரிய மணி சரி. எனக்கு லொகேஷன் அனுப்பிச்சுறீங்களா? யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, கத்தாதீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கீங்க, கத்துறீங்க. நெக்ஸ்ட் எங்க போறோம்? இப்போ நம்ம வந்து ரஞ்சித் ஜானு விட்டுட்டு அவங்களுக்கு தெரியாமல் போகிறோம். அதாவது ரஞ்சித்துக்கு மட்டும் தெரிஞ்சு போகிறோம். போகிறதுக்குள்ள அவர் சொல்லிடுவாரான்னு தெரியல. இதை பற்றி தெரியாமல் ரோடு கடைன்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஆப்பிள் வந்து 1 கிலோ 300 ரூபாயா, கிட்டத்தட்ட 280 ரூபா 300 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் போயிட்டு அந்த குட்டி லட்டுவை பார்க்க போகிறோம். அவங்க எவ்வளோ சாக்காங்க போகிறாங்கன்றதை விட அவங்க பண்ணுற ரியாக்ஷனில் இவன் எவ்வளோ சாக்காக போகிறா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, லொக்கேஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இல்லை இதை தாண்டி எப்படி போவேன்? நீங்க இறங்குங்க. இருங்க. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டக்குன்னு
அப்ப அம்மாவெல்லாம் பார்க்கணும்னு என்ன இல்லைன்னா எவ்வளவு நாள் கழிச்சு இங்க வந்து சரிம்மா சரிம்மா என்ன இல்லாதான்டா சரிம்மா எத்தனை நாள் கூப்பிட்டேன் போன் அடிச்சு தம்பிக்கு முடியல சாரிம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா. அம்மா இல்ல நினைச்சுதான் நீங்க வரல. ஐயோ ஆமா இப்பெல்லாம் பேசுறீங்க. நான் கூப்பிட்டேன் தெரியுமா? சரிம்மா சரிம்மா விளாடுங்கம்மா. அம்மா 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 இப்பெல்லாம் பேசாதீங்கம்மா. தங்க நீயா அழுகுறா? பிள்ளை பண்ணாங்க. ஆமா ஆமா மாமாட்டவங்க ராஜ தம்பி எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்காம நீங்க அழாதீங்கம்மா. என்னையா இது? நான் தான் என்ன சொல்லிட்டேன், என்னையா நான் இருக்கேன் அப்படின்னு ஏன் வரல? யாரியா மாமாவா? தங்க பிள்ளை மாமாவை இப்பதான் பாக்கணும்னு வந்துட்டாங்க. வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப வந்து அப்படியே உங்க அப்பா எங்கேன்னு இருக்கானே அவர் எங்க Hi Sagar, what is sudden surprise? முடிச்சு வச்சிருக்கானே எப்படி கொஞ்சம் என்னடா பாப்பா நல்லா இருக்கீங்களா? தண்ணி வந்து கூட உங்களுக்கு உட்காருங்க. அது நல்லா உட்காருங்க. பாத்தீங்களா இவ்வளோ எக்ஸைட் ஆகிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன். சத்தியமாக அவங்களுக்குலாம் நான் எதுவுமே பெருசாக பண்ணதில்லை. பூர்வ ஜென்ம பந்தமோ என்னமோ தெரியல, அவ்வளோ ஒரு பாண்டிங். அதான் கோடி ரூபா சம்பாதிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சொந்தம் எனக்கு எப்போவுமே நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப வந்தவங்க இன்னைக்குதான் வழி தெரிஞ்சிருக்கு எங்களை பார்க்கணும்னு. நான் அம்மாவுமே இன்னைக்குதான் வந்தேன். காலையில தான் வீட்டுல இருந்து இருந்தேன். 1 மாசம் ஆயிடுச்சாங்க போய். இருந்திருக்கிற நேரம் இன்னைக்கு காலையில சொல்லவே இல்லை பாருங்க. அவனு கூட ஒரு வார்த்தை என்னடா பிள்ளை எங்கேயுமே போகாம உட்காருங்க தம்பி உட்காருங்க. ஹாய் கை கொடு. உங்க பேர் என்ன? ரோஹித். உங்களோட ஹாபி என்ன? சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? விளையாடுவோம். விளையாடுவோம். உங்க ஏம்? ரோஹித். Many hours later. கேக்குதா உனக்கு உன் அப்பா குரலே? செல்லு பார்த்தாலும் புதியாட்டு பொக்காய் பிள்ளை நசுக்காது. என்ன சவுண்டு? என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. வாடா வந்து பாடுறா. வந்து பாடுறா. வா. அப்பா கால விழி. ஆமா சொல்லுங்க. இங்க வா உனக்கு கொஞ்ச நேரம் நானு ஏன்டி வர மாட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு நாயா வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியுமா? நினைச்ச நேரம் சாப்பிட முடியாது, நினைச்சத சாப்பிட முடியாது. நல்லா சந்து பொந்து சாக்கடை குப்பை தொட்டின்னு சுதந்திரமா தெரிய வேண்டிய ஆள விளங்க மாட்டி வெல்கம் பாய் மாய் வீட்டு முன்னாடி கட்டி போட்டிருப்பாங்க. அவங்க வீட்டை காவல் காக்கணும். அவங்க பிள்ளைகளுக்கு போர் அடிச்சுன்னா அவங்க கூட விளையாடணும். மேற்கொண்டு அவங்களுக்கு கோவம் வந்தாலும் நம்மளதான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. வாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கணும். சொல்லவே இல்லை அந்த பையன். ஆனா நல்லா அம்மா தூங்கிட்டு இருந்தேன். இல்ல அவருக்குமே தெரியாது. பாருங்க அங்க யாரு பாக்க அங்க பாருங்க. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. இதுக்கெல்லாம் ஒரு பிள்ளை. உங்க அம்மா அழுகுறா. ஆமா. உங்க அம்மா அப்பா அழுறாங்க பாருங்க. உள்ள வந்தாலும் பேசுங்களேன். ஏன் இப்படி? ஆமா கொஞ்சம் வெளிச்சம் பத்தல. இங்க வா உட்காரு வா. உட்காரு. நான் எப்போ போறேன்னு தெரியுமா? ஈவினிங் இருந்தேன். சாப்பிட்டு போகணும்ன்றதுனால தான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதே.
நீ பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியே, அதுக்கு என்னம்மா காரணம்? அம்மா போயிட்டான்னு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா போனாங்க. மெயினாக இவங்க வந்து விருந்தில் தான் ஸ்பெஷல். சாப்பாடு பரிமாறுறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்க. அதை தாண்டி சாப்பிட்டு முடித்த உடனே ஜூஸ் வரும், அப்புறம் ஒரு 1 ஹவரில் ஜூஸ் வரும், அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து மறுபடியும் ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸ் வரும். ஏதாவது வந்துகிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பாசத்தோடு சேர்ந்து சாதத்தையும் ஊட்டக்கூடிய ஒரு குடும்பம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இதுக்காக என்னெல்லாம் சமைச்சிருக்கீங்கம்மா? இந்த ரசம், சாப்பாடு, இந்த மீன் குழம்பு, நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும், இதோட அதிகமா நாங்க செஞ்சு தருவோம் அப்படின்னு. ஆனா நம்ம வீட்டுல வெஜ் தான் நான் வந்து சமைச்சிடறேன். அங்க வந்துட்டு அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். இதே மாதிரி மீன் குழம்புலாம் வைப்பீங்களா? எங்களை வீடு காலி பண்ண சொல்லுவாங்களா? நாங்கள் எல்லாத்தையும் திக்கிட்டு வந்துடுவோமா? இது என்ன எத்தனை வீட்டுக்குமா இதெல்லாம்? எத்தனை வீட்டுக்கு? மட்டும்தான். ஆமா, இதெல்லாம் கம்மி. உனக்குதான் இந்த மீன் எல்லாம் சாப்பிட உட்காந்து 2 படம் வந்துட்டுல. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. ஸ்பைக் மண்டா, பைக் மண்டை சிரிப்பு பாரு. எந்திரி எந்திரி மாமான்னு சொல்லு. எந்திரி மாமா. என் தங்கச்சி சமைச்ச வெங்காயம் சாப்பிடுதானா? இப்படி இத்தனை பேர் உட்காந்துருக்கோமே, உங்க பசினா இந்த பிள்ளை பனானா சாப்பிடுது. பூச்சிமே எல்லாம் உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்றியான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா? கிருஷ்ணா ப்ரோ, உங்கள் வீட்டுக்கு தானே வந்திருக்கோம். சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா? வெங்காயம்ப்பா, வெங்காயம் சமைச்சது இவங்க தான்ப்பா. இங்கே மாதிரி மூஞ்சி காட்டி ரவுண்டாக எப்படி சமைச்சு போட்டுருக்கா பாருங்க. அது எங்கே அம்மா? என்னம்மா மீன் கூட உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரல, ஓவல் ஷேப். இங்கே பாருங்க, என் தங்கச்சி வெங்காயம் எப்படி ரவுண்டாக அழகாக சமைச்சிருக்கு. இந்த வாழைப்பழம் நீங்கள் சமைச்சிங்க, அந்த காம்பு மட்டும் நீங்கள் வாழைப்பழம் இங்கே வந்து வாழைப்பழம் சமைச்சவங்க காட்டுங்க. வாழைப்பழம் சமைச்சவங்க இவங்க பாவம், வேலையே செய்ய தெரியாமல் வெறும் குழம்பு, வெறும் மீன், அதுவும் ரவுண்டாக ஷேப் பண்ணது இல்லை பாவம் அவங்களுக்கு. ஆமாம், அவங்க இலைய சுட்டுருந்தீங்க. அது கிருஷ்ணா ப்ரோவில் நான் பார்த்தேன், வெளியில் அறிய பண்ணேன். நீங்கள் வெட்டினீங்க. ஐயோ, உறவு முடிஞ்சிடும். ரெண்டாவது ஆத்தாடி ஆத்தா. எப்படி சரி, என்ன தண்ணி இதெல்லாம் பழகுறீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? யாரு இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அது எத்தனை பேர் செருப்பு இருந்தாலும் அது எப்படி வாஞ்சர் வந்துட்டு போச்சு. பல 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 பாகுபலி, பயமின்றி பாயும் புலி. அவ்வளோ
அவ்வளோதான், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டில் நாங்கள் வந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம். நம்ம தான் மரமண்டையாச்சே, போகும்போது எதுவுமே வாங்கிட்டு போகல, அந்த ஃப்ரூட்ஸு தவிர வேறு எதுவுமே வாங்கிட்டு போகல. அதுக்கப்புறம் தான் ஐயோ 2 குழந்தை இருக்குது, குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போயிருக்கணுமே அப்படிங்கிற மைண்ட் வந்துச்சு. அதனால் ஒரு பிளான் பண்ணி சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு அவங்க எப்படி எக்ஸைட் ஆனாங்க, அந்த சர்ப்ரைஸை நாங்கள் சக்ஸஸ் பண்ணோமா இல்லை ஃபெயிலியர் ஆனிச்சா, எல்லாத்தையும் அடுத்த விளாகில் பார்க்கலாம். இதை விட அடுத்த விளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இப்போ விளாக்ஸ் ரெகுலராக கொடுக்குறோன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மளோட எடிட்டர் சக்தி ப்ரோ. அவர் வந்து நிறைய வீடியோஸ் நமக்கு இப்போ சீக்கிரமாக எடிட் பண்ணி தரதுனால தான் நம்மளால் சீக்கிரமாக வீடியோ போட முடியுது. ஸோ உங்களோட பொண்ணான அப்ரிஷியேஷனை அவருக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கீங்க. அந்த கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் அவருக்கு வீடியோ வந்து இன்னும் வேகமாக எடிட் பண்ணுவார். நம்மளும் நிறைய வீடியோஸ் கொடுக்கலாம். என்றும் ரசிகர்களின் ரசிகனாக நன்றி.